ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா பங்குனி உத்திரம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். தேர் இன்றைக்கி நம்ம அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீதி பார்க்கலாம். வாங்க, பாய். கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்க கேம்லாம் அப்படியே விளையாடிட்டு நம்ம அப்படியே போகிறோம். கோவிலுக்கு வந்து தான் சாமி கூட பார்க்கல, அதுக்குள்ளே வந்து சமோசா வாங்கி சாப்பிட்டாச்சு. சமோசா வாங்கி சாப்பிட்டதும் இப்போ நம்ம வந்து சடல் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து சடல்லாம் ரொம்ப கிராண்டாக சூப்பராக பண்ணுவாங்க. பார்த்தாலே பயமாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப கூட்டம். இதை விட இன்னும் வந்து சடல் இந்த ஜேசிபி அந்த மாதிரிலாம் இன்னும் வந்துன்னு இருக்குது. இதெல்லாம் கம்மி தான், இன்னும் வந்து நிறைய வந்துன்னு இருக்குது. இடம் இல்லாதனால அங்கங்கே அப்படி அப்படியே நிற்குது. அதெல்லாம் பாருங்கள். யாரெல்லாம் வந்து பங்குனி உத்திரத்துக்கு போனீங்க, என்ஜாய் பண்ணீங்க, யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கூட்டம், நிற்க கூட இடம் இல்லை. அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து கீழேலாம் அப்படியே இப்போ நம்ம போய் சாமியை பார்க்கலான்னு பார்த்தாலும் வாசல்லே தான் இதெல்லாம். அதனால் வந்து நம்ம இங்கேயே தேங்காய் கல்புரெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே நம்ம வந்து சாமிலாம் இங்கே வாசல்லே கும்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் இந்த ஜேசிபி இந்த அதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம். வாங்க. அப்படியே நெடுக்க நின்றுனே இருக்கோம். நம்ம வந்து அப்படியே நான் காமிச்சின்னு நினைவும் பாருங்கள். நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். வழியில் ஃபுல்லாக சாமி, இந்த சாமிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸாலே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன். இவங்க பாருங்கள் எப்படி தொங்குறாங்க பாருங்கள். இதை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க எதனா வேண்டியிருப்பாங்க, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு விதமாக பயமாக இருக்குது. எல்லோரும் நல்லபடியாக முடிச்சுட்டு போகணும். நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம எல்லா சாமியையும் அப்படியே பார்த்துன்னே போகலாம். அந்த இரு தாங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து மெயினில் பைபாஸ்லேயே வந்து எனக்கு வந்து அங்கேயே வந்து எவ்வளோ சாமி நிற்கிதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து சாமி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் பாருங்கள். மேலே கொஞ்சம் பேர், கீழே வந்து கொஞ்சம் பேர் எழுத்துறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் வந்து ஜூஸு, மோர், தயிர் அந்த மாதிரி வந்து வெயிலாக இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு வந்து மயக்கம் அந்த மாதிரி ஏற்படாதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி அந்த சாலையிலே வந்து அந்தமாரி வந்து கொடுப்பாங்க. ஜூஸ்லாம் பக்தர்களுக்காகவும் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும். நம்ம வந்து இன்னும் நிறையா சாமி பார்க்கலாம். பாருங்கள், நெருக்க இன்னும் இதாக இருக்கும். கூட்டமாக இருக்குல்ல, போகவும் வழி இல்லாமல்
வெறும் ஃபுல்லாக ஜேசிபி இந்த மாதிரி தான். போன வாட்டி வந்து காரு நிறையா இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நிறையா ஜேசிபி தான். அந்த மாதிரி எல்லா சாமியும் சூப்பராக வந்து ஜோடிச்சிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கேப்சர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்குது. பாருங்கள், மேலே வந்து சில பேர் வந்து சடல் போட்டு தொங்குறாங்க, கீழே வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா ஜேசிபிலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வெயிலில் வந்து ரொம்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி நின்று பார்க்குறவங்களுக்கு ஜரம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஜூஸு அந்த மாதிரி தருவாங்க. அதுமாரி அன்னதானமும் போடுவாங்க. காலையிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவாங்க. இதை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. என் பொண்ணும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அங்கே போய் நின்றுருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நின்று நான் கேப்சர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே நான் காமிக்கிறேன், பாருங்கள். இந்த தேர் வந்து வந்து தேர் இருப்பாங்க. அதுக்காக இந்த திருவிழாக்கெல்லாம் ஒவ்வொரு இதுவாக வந்து கிளம்புது. கூட்டமாகவும் இருக்குது, வெயிலாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து சீராகவே போனாங்க. என் வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, இந்த சவுண்டில் சீராக தான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே ரொம்ப ரொம்ப இடமாக எம்பெருமான் அந்த எம்பெருமான் அவருக்கு அறிவுரை பிறப்பில் தான் இருக்கின்ற சக்தீஸ்வரர் தோன்றுவதற்கு இறப்புகளே அடிப்படையிலே தாய் மூர்த்தி
சாமி கும்பிட்டியா? ஆ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்து சாமியை பார்த்துட்டு கோவிலுக்கு போகல இல்லை வெளியே தானே தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டோம். அதனால் வந்து கொஞ்ச நேரம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலில் உட்காந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு எதுனா வந்து திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே போக போகிறோம். திங்ஸ் வாங்கிட்டு ஈவினிங் வந்து தேர் பார்க்கணும். தேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போக போகிறோம். பாப்பாவுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் கூட எங்கள் நாத்தனாரெல்லாம் வந்திருந்தாங்க, எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா, அவங்களும் நாங்களும் தான் சேர்ந்து கோவிலுக்கு வந்தோம். பார்த்துட்டு எது வாங்கலான்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. கடைசி இதுதான் வாங்கினோம். இதெல்லாம் வாங்கிக்கின்னு எங்கள் நாத்தனார்கள் அவங்களுக்கும் அவங்க பையனுக்கு ஒன்று வாங்கினாங்க. வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்டு போக வேண்டியதுதான். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல, அதான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். வாங்கினவங்களே வந்துட்டா கடையிலே வந்துட்டா பாருங்க. நல்லா செட் பண்ணிடலாம், செட் பண்ணுற மாதிரி தான் எல்லாம். ஆல்ரெடி நிறைய பொம்மை வச்சிருக்கா, அதனால சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து சரி அருமையை போகலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கிக்கினே வந்துட்டோம். வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் சாப்பிட்றோம். எல்லோரும் சேர்ந்து காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க சாப்பிட்றாங்க. நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் வந்து சேனலில் வரலன்ட்டாங்க. எங்கள் நாத்தனார் பையன் தான் வந்து கேம் விளையாடுறான். பாப்பாவை உட்கார வச்சா பாப்பா அழுவுறா, தனியாக உட்கார மாட்டா. நிறையா கேம் இருந்துச்சு. பாப்பாவும் உட்கார கொஞ்சம் நேரம் வந்து அவன் விளையாடுறத வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சரி நம்ம பாப்பாவுக்கு ஜம்பிங் கேம் விளையாடலாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம். பாப்பா அங்கே போனதும் பயப்படுறாத பார்த்ததும் விளையாட தெரியல அவளுக்கு. ரொம்ப பயப்பட்டா. அந்த பசங்க வேகமாக குதிக்கிறாங்கல்ல, அது அவளுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியல. இருந்தாலும் வந்து நாங்கள் போன்னு சொல்லி போனால் அவங்க வேகமாக குதிக்கிறாங்கல்ல, பயந்து வந்துட்டாங்க. சின்ன பசங்க விளையாடுறாங்க சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஐஸ் சாப்பிட்றது பக்கத்து வீட்டு அக்கா நான் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க.
இவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஐஸ் சாப்பிட்றோம். எங்கள் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து தேர் பார்க்குறாங்க, கிளம்பிட்டாங்க. கீழே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுனால எங்களால் போக முடியல. அவங்க 2 பேரும் போயிட்டு தேர் பார்த்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நாங்கள் அவங்களுக்கே தெரியாமல் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்போ ஐஸ் வாங்கி சாப்பிட்டதும்